வாயில் கையில் பிடிச்சிட்டே பேக்
நீ போடுவீல்ல நீர் போட்டு அந்த 5 முகம் படைத்த பிரம்மதேவன் என்னுடைய பாதத்தை பணிய மறுத்தான். கொடுத்தே தாவும் 5 சிரத்தில் ஒரு சிரம் அறுபடக்கணவாய் என்று சாபத்தை கொடுத்து இரண்டாவதாக எங்கே சென்று எல்லிகிரி சென்று அந்த சிவபெருமானும் பார்வதியும் என்னுடைய பாதத்தை பணிய மறுத்தார்கள். கொடுத்தே சாபம் இத்தவரை பிடித்து மயானத்தில் 5 தீய கணவாய் என்று சாபத்தை கொடுத்தேன். இப்பொழுது நான் எங்கே செல்ல வேண்டும்? அந்த வெண்ண திருடி இருக்கிறானே கோரிக்கை திருட கோபால் பையன். அதனால அந்த வைகுண்டம் சென்று அந்த கண்ணனை பார்க்க வேண்டும். நான் தற்பாராகி வரும்போது என்ன யார் என்று அறிந்தால் தாங்கள் பெயர் எனக்கு தெரியும். என்ன பேரு? மதியண்ண. அதுதான் ஒண்ணு கேட்டேன். இதுக்கு மேலே ஓட்டினா 8 மணிக்கு ஓட்டு போவோம். பாடவே வேணாங்கிறேன். நான் சொல்ல மாட்டேன். தாங்கள் யார் என்று சொன்னால் அறிந்து கொள்வேன். இந்த பெரிய இனத்தை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாடகத்தை அரங்கத்தை இருக்கிறார். போறா இன்னைக்கு எல்லாம் போற எங்கெங்க போய் ஒளிஞ்சு எந்தெந்த தோப்பு இந்த நாடகம் என்ன நாடகம்? பெரியாண்டி செம்மன் பிறப்பு தூர்வாசல் சாபம் இப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கத்தை இருக்கிறார். இந்த நாடகத்திலே நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் எந்த நாட்டை சென்றோம், ஒவ்வொரு செவிகளும் தன்மதிக்கு வேண்டும்.
ஏய் போய் அடிதாயா என்னோட பெயரை இப்பொழுது சொல்லுங்க நன்றாக தெரியும். என் பெயரோ கண்ணன் கண்ணன் மணிவண்ணன் மணிவண்ணன் கோலவண்ணன் கோகுலவண்ணன் கோபாலகண்ணன் கோபாலகண்ணன் காளிங்கேசன் ஸ்ரீவந்தன் நாராயணமூர்த்தி ஸ்ரீமந்த நாராயணன் சொல்றியே சாமி, நீ எப்படி பிறந்தாய்? என் பெயரோ கண்ணன். கண்ணனாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாத்தத்தில் யார் தெரியுமா சொல்றவா என்னை பெற்றெடுத்த தாயின் பெயரோ தேவி ரோகிணி. ஆமா, இப்படி தேவி ரோகிணிக்கு நான் கண்ணனாகவும் எங்கள் அண்ணன் பழனாவன் நாங்கள் 2 பிள்ளைகள் பிறந்தோம். 2 பேர் பிறந்தீங்க. 2 பேர் பிறந்து 2 பிள்ளைகள் பிறந்து நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க? ஆயப்பாடியில. ஆயப்பாடியில வந்த தங்கு துபாரில் சொல்லக்கூடிய ஆயப்பாடியிலே நான் வாழ்ந்து வருகிறேன். எப்படி ஆயப்பாடியில வாழ்ந்து வந்தாலும் எனக்கு எத்தனை மனைமார்கள் தெரியுமா? 8 மனைமார்கள். 8 மனைமார்கள் ஆசைக்கும் நேசத்துக்கும் என் பாசத்துக்கும் உரிய என் அன்னலட்சுமி, என் மனைவி மகாலட்சுமி. ஆமா, இந்த பாமா ருக்மிணி இவரெல்லாம் அவளுக்கு அப்புறம் ஆமா அப்பப்ப அந்த பக்கத்துல சேர்ந்து போடுறது சொல்லுமா? எப்படி 8 மனைவியர்களை மாலையிட்டு தாங்களை தரித்து அந்த மகாலட்சுமி எனக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை. யாரது? கமல சுந்தரி. சரிங்க. எப்படி சுந்தரி என்ற பெயரை வைத்து நாங்க ஆயப்பாடியிலே திருப்படி செல்லாக்காக வாழ்ந்து வந்தாலும் எனக்கும் 108 அவதாரம். 108 அவதாரம். ஆமா, எனக்கு ஒரு நெற்றிக்கண். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்னைக்கே தெரியும். ஞானக்கண். ஆமா, உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்பவே தெரியும். என் வீட்டுல நடக்குதா? ஆமா, அப்பனா நீ எனக்கு ஞானக்கண்ணு. ஏஜாமி, என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமில்ல? கண்டிப்பா. இந்நேரத்துல என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டுக்கிறா சொல்லு. இதுதான் மாரிதா உன் பொண்டாட்டி ஒரு அழகான ஆடவனை போட்டு கொஞ்சி குழாவி முத்தமிட்டு இருக்கிறா. என்ன கொடுவால இன்னைக்கு போய் வச்சு அரைகுறையா கேட்டு போவாத. நான் வெட்டுறதோ நீ முன்னாடி போய் ஸ்டேஷன்ல இருக்கு. மணி என்ன அவசரமா கட்சி எடுக்க போனா என்ன சமாச்சாரம்? ஏங்க நாங்க கூத்தாடி இருக்கிறேன், குடும்பத்தோட கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆமா, என்ன போல ஒரு அழகான ஆடவனை கட்டி பிடிச்சி படிச்சு என்ன போல ஒரு அழகான ஆடவன் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து இருக்கிறான். அவளை எடு பொண்டாட்டி பொண்டை வாங்கி முடியுது. மணி இங்க இருந்து உங்க ஊருக்கு எவ்வளவு தூரம்? ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும். ஏண்டா அது எவ்வளவு நேரம்டா உட்காந்து நினைச்சு பார்த்து எவ்வளவு நேரம் போய் அவனை குடிப்பியா? உட்காந்து இருப்பா நீ வர வரைக்கும். சாமி எனக்கு தெளிவா சொல்லு. உனக்கு உன் மனைவிக்கும் அழகான ஒரு ஆண் பிள்ளை. ஆமா, அவன் ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை இல்லையா? பிறந்த 4 மாசம் தான் ஆகுது. 4 மாசம் ஆகுது. அவன் குழந்தைதான். ஆனா ஒரு ஆம்பளை பையன் தானே. ஆம்பளை பையனா இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை தானே, ஒரு ஆடவன். அந்த ஆடவனை தான் போட்டு கட்டி பிடிச்சு முத்தம் எடுத்து விடுது. இந்த மாதிரி எத்தனை குடும்பத்துக்கு எடுத்துக்கிறது?
நீ கேட்டு சந்தாரத்து தானே தீர்த்தேன். சரி சாமி. ஆனா உன் பொட்டாட்டி மேல உனக்கு சந்தாரம் வந்துருச்சு பாத்தியா? உன் பொட்டாட்டி அப்படி செய்யலாம் உனக்கு. மக்கள் தானே பொம்மக்க வச்சேன். அது ஒரு பாடி எனக்கு தெரியாது. எப்படி சூரியமண்டலம் தாழக்கூடிய சூர்வாச மகாமுனிவர் தனக்கு அத்தனை பேரும் அடிமையாக வேண்டும். தேவாதி தேவரெல்லாம் அவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று கும்மரிசி தேவர்கள் எல்லாம் திருமணிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த செல்வமோடத்தை பிடமாக வைத்து மிடிக்க வைத்தார். அவருக்கு 5 சிரம். 5 சிரத்துல ஒரு சிரம் போகக்கூடாது என்று சாபத்தை கொடுத்து விட்டான் அந்த சூர்வாச மகாமுனிவர். அந்த பரமேஸ்வரன் பார்வதி என் தங்கை அவங்களுக்கு 2 பேர்த்தையும் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். எப்படியே பிடிச்சிட்டீங்க? பைத்தியமா? பைத்தியம் பிடிச்சது பாப்புக்குடா, ஐலுக்கு இல்ல. அது பாப்புக்கா? நல்ல பையன் தான். எப்படி என் தங்கை பார்வதியும் என் மதுரான பரமேஸ்வரனும் மசான எல்லையிலே பச்சை படத்தை தின்னு சுடுகாட்டுகளை பச்சை படத்தை தின்னுட்டு சுடுகாட்டு சாப்பிடலி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அதை நம்ம காத்துக்க வேண்டும் இல்லையா? அதனால நான் பார்வதியை பார்க்கணும். அப்படி இருந்தாலும் மனைவியார்கள் யாரு? பாமா ருக்மிணி 2 பேரையும் வரவழைத்து அந்த தூர்வாசர் இடத்துல அவருக்கு அடிபடி மாதிரி பழந்து அந்த தூர்வாசருடைய 7 கோபத்தையும் குறைக்கணும். ஆமா, அந்த 7 கோபத்தை வச்சுக்கிட்டா இந்த தேவரெல்லாம் ஆட்டி படைக்கிறான் அந்த தூர்வாச மகாமனிதர். அந்த தூர்வாசருடைய அந்த தூராஜனுடைய அங்கார கோபத்தை அழிக்கணும். நான் அழிக்கவே பிறந்தவன். ஆமா, அதனால அந்த தூர்வாஜனுடைய கர்வத்தை அழிக்கணும். என் தந்தை பார்வதிய பழைய பிடிக்க அந்த சத்தியலோகத்திலேயே அமர வைக்கணும். என் மனைமறை நடத்துவான். அதே சமயத்தில் பாமா தர்பார்